ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அடியேன் உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து பேசுகிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவாரம், அப்பாவுடைய நாள் அப்படின்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய நாள் தான். ஒரு நிமிஷமும் அப்பாவுடைய நிமிஷம் தான். ஒரு நொடியும் அவர் கொடுத்த நொடி தான். அவர் இல்லைன்னா நாம் இல்லை, அதுதான் உண்மை. குரு 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 அப்படின்னாலே இருளை விளக்குகிறவர் அப்படின்றதான் பொருள். என்ன இருள்? அறியாமை என்கின்ற இருள் நம்முடைய அகத்தை விட்டு விலகுவதற்காக ஒளி ஏற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரு, சர்க்குரு சாய்நாதர். கு என்றாலே இருள் அப்படின்னு தான் பொருள் தமிழ்ல. கு என்ன? இருள். ரு என்றால் விளக்குவது. அறியாமை என்கின்ற இருளை விளக்க வந்த அளப்பரிய மிகப்பெரிய மகான் சர்க்குரு சாய்நாதர். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், இன்னைக்கு வியாழக்கிழமை, அப்பாவுடைய திருத்தலத்துக்கு போகணும், அவருடைய அருகாமையில் கொஞ்ச நேரம் உட்காரணும், அவரை பார்க்கணும், அவர் முகத்தை பார்க்கணும், அவர் கண்களை நம்ம பார்க்கணும், அவருடைய பாதத்தை நம்ம சேவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்காக பறந்து போகிறோம். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓடி போய் படியேறி பார்த்து அவரை தரிசனம் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கிறதுக்காக, துன்பம் போகிறதுக்காக, பிரச்சனைகளெல்லாம் விலகிறதுக்காக அவரை பார்த்து, அவர் முகத்தை பார்த்து தரிசனம் பண்ணி அந்த ஒளியை அங்கே கண்களில் இருக்கிற அந்த பிரகாசத்தை பார்த்து நம்முடைய கண்களில் நல்லதே பார்க்கணும், நம்ம காதுகளில் நல்லதையே கேட்கணும், நம்ம நல்லதையே செய்யணும் அப்படின்னு நினச்சி நம்ம போகிறோம். இன்னைக்கு குருவாரம், வியாழக்கிழமை. நாளைக்கு என்னன்னு பாருங்க. நாளைக்கு அதை விட முக்கியமான நாள். ஆயுத பூஜை. ஆயுத பூஜை அப்படின்னாலே எல்லாரும் என்ன செய்வோம்? இந்த தொழிற்கூடங்களில் இருக்கிறவங்க, ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறவங்க, மெக்கானிக்கு, இவங்க எல்லாரும் அந்த ஆயுதங்களை எடுத்து அதை தொடச்சி சுத்தமாக பண்ணி, அதை சில நேரங்களில் அந்த ஆயுதம் சரியில்லைனா கூட அந்த ஆயுதத்தையே ரிப்பேர் பண்ணுவோம். அந்த மிகப்பெரிய ஒரு இயந்திரத்தை ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஆயுதமே சில நேரங்களில் பழுதாக இருக்கும் இல்லையா? அந்த பழுதான அந்த ஆயுதத்தையே நம்ம பழுது பார்த்து நம்முடைய அந்த வேலையை திறம்பட செய்வதற்காக நம்ம அதை சரி பண்ணி வச்சுப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயம், நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம், ஆயுத பூஜையான அந்த நாளில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம், முக்கியமான ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் என்னன்னு பார்க்கணும். என்ன ஆயுதம்? அது நம்ம ஒர்க் ஷாப்பில் இல்லை, நம்ம வீட்டில் இல்லை, தொழிற்கூடத்தில் இல்லை. அந்த ஆயுதத்தை எல்லாம் இயக்கக்கூடிய ஒரு நல்ல ஆயுதம், அந்த ஆயுதத்தை எல்லாம் இயக்கக்கூடிய ஒரு நல்ல மிகப்பெரிய ஆயுதம், முக்கியமான ஆயுதம், கண்ணுக்கு புலப்படாத ஆயுதம். அந்த ஆயுதம் என்ன தெரியுமா? மனஸ். இது ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஆயுதம், சூக்ஷ்மமான ஒரு ஆயுதம், மிகப்பெரிய ஆயுதம், மிகச்சிறிய ஆயுதமும் அதுதான். அந்த ஆயுதத்தை வச்சு என்ன வேணா பண்ணலாம். உலகத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கொடை மனதை தன்னகத்தே கொண்டதனால் தான் அவன் மனிதனாகிறான். வேறு எந்த ஜென்மத்திற்கும், வேறு எந்த மிருகங்களுக்கோ அல்லது வேறு உயிரினங்களுக்கோ அது இல்லை. அறிவு இருக்கிறது, ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு அப்படி இருக்குது. ஆனா அந்த மனசு மனிதனுக்கு தான் இருக்குது. அதை பகுத்து அறியக்கூடிய ஒரு தகுதி மனிதனுக்கு தான் இருக்குது. அந்த மனசுங்கிற ஆயுதத்தை நம்ம சரிப்படுத்தணும், நிலைப்படுத்தணும், நேர்படுத்தணும், செயல்படுத்தணும். அதுக்காகத்தான் அப்பா கிட்ட வர்றோம். அதனால தான் அப்பா சொன்னார். அப்பா என்ன சொன்னார்? நம்பிக்கையா இரு, மனசை நம்பிக்கையா வச்சுக்கோ, நம்பிக்கையா இரு. மனசை தாங்க அது நம்பிக்கையா வச்சு சொன்னாரு. ஆயுதத்தையா நம்பிக்கை வச்சு சொன்னாரு. மனசை அதை நம்பிக்கையாக வச்சிருந்தா போதும்.
அதை தொடச்சி சரி பண்ணி அது பழுது இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டு தினம் நம்ம வாழ்க்கையை செட் பண்ணிடணும். மைண்ட் ஜிம் அப்படி சொல்லுவாங்க. மைண்ட் ஜிம் உடம்பு நல்லா வச்சுக்கிறதுக்கு, நல்ல மசில்ஸ் நல்லா பவர் வர்றதுக்காக, நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக உடம்பு வச்சுக்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. உடம்பு நல்லா வச்சுப்பாங்க. நல்ல பர்சனாலிட்டியாக ஹைட்டாக வெயிட்டாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கே பர்சனாலிட்டி இருப்பாங்க. ஆனால் மனசில் அவங்களுக்கு பயம் இருக்கும். அவங்களால எதையுமே துணிச்சலாக ஒரு தொழில்லையோ அல்லது ஒரு செயல்லையோ ஈடுபட முடியாது. ஈடுபட்டாலும் அதில் ஜெயிக்க முடியாது. ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எந்த விஷயத்தையும் டவுட்டோடு வேலை செய்யக்கூடாது, டவுட்டோடு பண்ணக்கூடாது, டவுட்டோடு பேசவும் கூடாது, டவுட்டோடு நம்ம செய்யவும் கூடாது, ஈடுபடவும் கூடாது. அப்படி இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய பர்சனாலிட்டியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அழகாக இருந்தாலும், எவ்வளோ பணம் கொட்டி கிடந்தாலும் அவங்களால சக்ஸஸாக வரவே முடியாது. சாதாரணமாக இருந்த அப்துல் கலாம் எப்படி உடைச்சிக்கிட்டு வெளியே வந்தார்? ஏழ்மைங்கிற அந்த இதுலேருந்து உடைச்சிட்டு வெளியே வந்தார். அது மட்டும் இல்லை, அவர் ஒரே நிலையில் இருந்தார். என்னுடைய நிலை, தன் நிலை மாறவே மாட்டேன். எப்போ இருந்தாலும் நான் ஏழையாக தான் இருப்பேன், ஆனால் கோழையாக இருக்க மாட்டேன். எல்லாரையும் இல்லை, இந்த மனிதர்கள் அல்ல, இந்த நாட்டையே நான் உயர்த்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய அணு விஞ்ஞானியாக அவர் மாறினார். இன்னைக்கு உலகமே அவரை திரும்பி பார்க்குது. மகாத்மா காந்திக்கு பிறகு அவரை தூக்கி வச்சு கொண்டாடுது. காரணம் என்ன? மனசு. ஒரு காய்ந்த ரொட்டியை அவங்க அப்பா சாப்பிடும்போது அந்த அம்மா கிட்ட எந்த விதமான தப்பு சொல்லாமல் அப்படியே சாப்பிட்டார். ஏன் இந்த ரொட்டி காஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அப்துல் கலாம் குழந்தையாக இருக்கும்போது அப்பா கேட்டார், இந்த ரொட்டி காஞ்சிருக்குது, ஒன்றுமே சொல்லாமல் நீங்கள் சாப்பிட்றீங்களே, எப்படி சாப்பிட்டீங்க? இல்லை, இந்த காஞ்ச ரொட்டி தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சாப்பிட்டாரு. ஆனால் தனியாக போய் கேட்கும்போது சொன்னார் அவர், இல்லைப்பா, அம்மா ஏற்கனவே வேலை நிறைய செஞ்சுருக்காங்க, அம்மா ஏற்கனவே நிறைய வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சகஜம், தவறி போகிறது சகஜம். அதை போய் அவங்களுக்கு குத்தி காட்டினோம்னா, அதை போய் அவங்களுக்கு நம்ம தப்பு சொன்னோம்னா அவங்களுக்கு வருத்தப்படுவாங்க தானே. அதையே நம்ம சொல்லணும். எப்பயோ ஒருத்தர தவறி போயிடுது, சகஜம் தானே அப்படின்னு சொல்லிக்கிறார். இது அவருடைய குறிப்பில், அவருடைய புத்தகத்தில் குறிப்பிடுறார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் விட்டு கொடுத்து போனதுனால அந்த குடும்பம் சிதையாமல் அந்த ஆத்மாவை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி உலகத்துக்கே உயர்த்தி காட்டின ஒரு நல்ல மகானா அந்த குடும்பம் நமக்கு கொடுத்துருக்குது. அப்துல் கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய மனிதனை கொடுத்துருக்குது. அந்த மனிதனை நம்ம பார்க்கணும். அவர் செய்த மகத்தான செயல்களை அந்த ஜனாதிபதியுடைய அந்த அலுவலகத்துக்கு, அந்த குடியிருப்புக்கு அவர் எப்படி ஒரு சூட்கேஸோடு போனார், மறுபடியும் அந்த சூட்கேஸோடு வந்தார். எப்படி நம்முடைய விவசாய முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் துண்டு போட்டுக்கிட்டு போனார், துண்டு போட்டுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியை சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா சூட்கேஸ் எடுத்துகிட்டு போனார். அவருடைய சூட்கேஸை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தார். அந்த மாதிரி நிறைய ராஷ்டிரபதிகளை, நிறைய ஜனாதிபதிகளை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தனித்தன்மையாக இருக்கிறவர் நம்முடைய மக்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். அவரிடத்துல நான் பரிசு வாங்கியிருக்கிறேன். அது எனக்கு பெருமை, எனக்கு ரொம்ப பெருமை. என்னுடைய வாழ்நாள் சாதனையாக அதை நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்முடைய மனசை அவரை மாதிரி நம்ம வச்சுக்கணும். அது அப்பா சொன்னது. அப்பா சொன்னது, நம்பிக்கையாக இருங்க. மனசை சீர்படுத்துங்க, மனசை செயல்படுத்துங்க, அதை தொடங்க, அதை எக்ஸசைஸ் பண்ணுங்க. அந்த மனசுக்கு எக்ஸசைஸ் இருக்குது. எப்படி நம்ம குளிக்கிறதுக்கு குளியல் அறைக்கு போகிறோமோ அதே மாதிரி மனசை குளிக்கிறதுக்கு என்கிட்ட வாங்க, என்னுடைய ஆலயத்துக்கு வாங்க, வந்து என்னை பாருங்க. உங்கள் மனசு தூய்மை அடையும். உங்கள் மனசு நல்லா இருக்கும்.
அப்படின்னு அவர் சொல்கிறார். போமா போமா, மனசை தூய்மைப்படுத்துவோமா, மனசை செம்மைப்படுத்துவோமா, மனசை செயல்படுத்துவோமா. இது நல்ல கார். மனசுங்கிறது நல்ல கார், உடம்புங்கிறது நல்ல கார், மனசுங்கிறது அந்த காரை ஓட்டக்கூடிய நல்ல ஓட்டுநர். அந்த மனசை வச்சு நம்ம உடம்புங்கிற இந்த வண்டியை நல்லா ஓட்டுவோம், நல்ல இடத்துக்கு ஓட்டுவோம். இந்த உடம்பை நல்லா பராமரிப்போம். மனசுங்கிற அந்த டிரைவர் நம்ம வாழ்க்கையை நல்லா ஓட்டும், நல்லா ஓட்டும், நல்லா ஓட்டும். ஓட்டுவோமா? வாங்க, நாளைக்கு ஆயுத பூஜைக்கு நல்லா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி, நல்ல மனசை சுத்தம் பண்ணி அப்பாவுடைய ஆலயத்துக்கு போய் நல்லா இந்த வாழ்க்கைங்கிற நல்ல வண்டியை நல்லா ஓட்டுவோம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.